கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். உபவாச நாட்களிலே எத்தனையோ குடும்பத்திலே உபவாசத்தோடு இருக்கிறீங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 ஆகிய வசனங்கள், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருந்தால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு வீட்டில் என்ன நடக்கு? வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. அம்மா, அப்பா, பிள்ளைகள். இதில் 4 பேரில் யாருக்கா ஒரு ஆள் ஒரு சின்ன சண்டை வருது. ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், ஒரு சின்ன ஒரு மனவேதனை, ஒரு மனக்குழப்பம். இதெல்லாம் எப்போ யோசிப்பாங்க அப்படின்னா, நைட் நேரத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என் கணவர் இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, வீட்டில் எங்கள் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் பையன் இப்படி சொல்லிட்டான். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நைட்டு நிறைய இடத்துல சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கும். நிறைய குடும்பத்தில் தாய்மாருக்கு நிம்மதியே இருக்காது. சில வீட்டில் சொத்து பிரச்சனை, பக்கத்தில் ஃபேமிலி சொந்தக்காரங்க இருப்பாங்க, இல்லை சொந்தமாக ஏதோ ஒரு இடம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. உன் வீட்டாரே சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ளேயே சுற்றி 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 ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. சில நேரத்தில் தந்திரமாக இதில் போய் சிக்கி கொள்வாங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், வெளிச்சத்தில் நடந்தால். ஒரு குடும்பம் முதல்ல எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பின்பா வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய்யான காரியமோ, இல்லை பிசாசுடைய காரியமோ, இல்லை துர்க்கிரியையோ நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல அழகா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம எல்லாருமே புது சிருஷ்டி. தேவனுடைய கரத்துக்குள்ளே நம்மளை வைத்து பாதுகாக்கிறார். நைட் நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, சில குடும்பத்திலே உபவாசத்தோடு கூட நீங்க இருந்திருப்பீங்க. ஒருமனப்பட்ட ஆவி வீட்டில் ஐக்கியம் இருக்கா? இன்னைக்குள்ள நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஐக்கியம் இருக்கா? வீட்டில் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆவியில இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? இதை நம்ம கண்டுபிடித்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி பிரதர் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுதி வந்துச்சு. அது என் மனசுல ரொம்ப ஒரு வேதனையா மாறிட்டு. லவ் மேரேஜ், விரும்பி திருமணம். ஆனால் இப்போ சமீப நாட்களாக கணவர்கள் செல்போன்ல ஆன்லைன்ல வேற வேற வெப்சைட்ல போய் லைவ்ல வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டம்மா பார்க்குறாங்க, துக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தா, எனக்கு நீ வேண்டாம், டைவர்ஸ் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் வெடிக்கு. அப்போ விசாரிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில வாலிப வயசுல விரும்பி திருமணம். ஆனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தா இருதயம் ஃபுல்லாக வேதனையாக இருக்கு. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் நைட் நேரத்தில் வீட்டில் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அழகா கையில் பைபிள் எடுத்து வாசித்து வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து பேசினால் அந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்.
அதனால ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, சில தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் ஒதுக்குனா மட்டும் தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நாமும் ஒளியிலே நடந்தால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். வீட்ல 4 பேர் இருக்கிறோம். அந்த 4 பேர் ஐக்கியப்பட்டிருந்தாலே ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா வீட்ல ஒருமனப்பட்ட ஆவி இருக்கும்போது, அந்த வீடு குட்டி பரலோகம் போல இருக்கும். அதனால நைட் நேரத்தில இன்னைக்கு என்ன பிரதர் செய்தி அப்படின்னா, ஒரு குடும்பம் ஐக்கியமா இருக்கணும். ஒரு வீட்ல சிகரெட் அடிக்க போறாங்களா? இல்ல தண்ணி அடிக்க போறாங்களா? இல்ல கஞ்சா பழக்கத்துல இருக்காங்களா? இல்ல ஒரு விபச்சார அடிமையில இருக்காங்களா? இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்ட விட்டு தனியா பிரிஞ்சு அப்படி மெதுவா வெளியில போவாங்க. அதனால தான் பாவம் உள்ள என்டர் ஆகுது. ஒரு மனுஷன் வீட்ல குடும்பத்தோட, பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட ஃபேமிலியா பேசி சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தா, தேவையில்லாம எந்த ஒரு ஹேபிட் உள்ள வராது. ஆனா குடும்பமா யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர விட்டு தள்ளி போகக்கூடாது. கர்த்தர விட்டு தள்ளி போகக்கூடாதுன்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்னா, வேலைக்கு எல்லாரும் போயிட்டு தான் வரோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்ல என்ன பண்ணணும்? வீட்ல வந்ததுக்கப்புறம், வீட்ல இருக்கிறத சாப்பிட்டுட்டு, வீட்ல கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி, கையில பைபிள் எடுத்து வாசித்து, தனி ஜெபம் பண்ணி, நீங்க தேவனோடு தொடர்பு கொண்டா மட்டும் தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில தேவனை தேடுனா மட்டும் தான், இனிமேல் இருக்கிற காலத்தில நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. வஞ்சிக்கிற ஆவி எல்லா பக்கமும் யார விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கு. அதனால இந்த வஞ்சிக்கிற ஆவிகிட்ட நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்னா, நம்ம கையில எடுத்து பைபிள் வாசித்து, அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுகிட்டு, நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, "அப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்குப்பா. இன்னும் நான் மனம் திரும்பணும்ப்பா. இன்னும் என்னைய அர்ப்பணிக்கிறேன்ப்பா." அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில அர்ப்பணித்தால் மட்டும் தான், வரக்கூடிய நாட்கள் இன்னும் நம்ம தொடர்ந்து ஓட முடியும். இதை ஏன் வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தோட சேர்த்து சொல்லி தரேன் அப்படின்னா, நெறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி ஆசை இருக்கு. ஆனா கையில பைபிள் எடுக்காம இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே நம்முடைய செய்தி கேட்டு, கேட்டு, கேட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் குடும்பம் ஐக்கியமா இருக்கா? ஒரே ஒரு கேள்வி. ஒருவேளை பிரதர் எங்க வீட்ல கொஞ்சம் ஐக்கியம் இல்ல. எனக்கும் என் குடும்பத்தில இருக்கிற நபருக்கும் ஐக்கியம் இல்ல அப்படின்னால், வேதம் தெளிவா சொல்லுது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, நம்மை சுத்திகரிக்கும். ஏதோ இதயத்தில ஒரு கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், பொறாமை, வன்கண் ஏதாவது உள்ள கிடக்கும். வெளிய தெரியாது. அவ நல்லா இருக்கா, அவ நல்லா படிக்கிறா, அவ நல்ல வேலை பார்க்கா, அவ நல்ல சம்பளம் வாங்குறா. இப்படியே வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பெருசா மாறிரும். இப்போ வீட்ல 2 பேர், 3 பேர் இருப்பாங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கூட வந்துட்டுருக்கும். ஒருத்தவங்க பார்த்தா சம்பளம் கம்மியா இருக்கும். சம்பளம் கம்மியா வரும்போது, அத சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இப்படி நம்ம நெறைய காரியங்கள யோசிக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள ஐக்கியம் அப்படின்னா, எனக்கு இருக்கிறது போதும்பா. என் குடும்பம் இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த மனசு ஒருமனப்பட்டு இருக்கா? அதில தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஐக்கியம். ஒருவேளை என் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வீட்ல கசப்பு, வெறுப்பு, எரிச்சல் அப்படி ஏதாவது உள்ள இருக்கு அப்படின்னா, "இது எனக்கு வேண்டாம்ப்பா. இப்படி ஒரு சுபாவம் எனக்கு இருக்கு. இத எடுத்து போட்டுருங்க." அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில நம்ம தாழ்த்தி, அர்ப்பணித்து, பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணா மட்டும் தான் வீட்டுக்குள்ள ஐக்கியம் வரும். இப்ப ஏன் நெறைய வீட்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, டைவர்ஸு, கோர்ட்டு கேஸ் சொல்லி போறாங்கன்னா, விட்டு குடுக்கல. விட்டு குடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸ்ல போய் நிக்கும் அது. ஏன் டைவர்ஸ்ல போய் நிக்கும் அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கும். ஆனால் நிறைவான ஆவியானவர் வரும்போது, அந்த குறைவெல்லாம் வெளியே போயிரும். அப்ப நிறைவான ஆவியானவர் எப்போ வருவார் அப்படின்னா, நம்ம மனம் திரும்பி, நம் தேவனுடைய சமூகத்தில அர்ப்பணிக்கும்போது, தாழ்த்தும்போது, நம்மள மறுபடியும் நிரப்புவார். ஹல்லேலூயா! அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் குடும்பத்திலே, இந்த மாரி நான் மட்டும் இந்த காரியத்தில அடிமையா இருக்கேன். யாருக்கும் தெரியாது. நான் ஒரு பாவ அடிமையில இருக்கேன் அப்படின்னா, அவர்ட்ட சொல்லி, அவருடைய சமூகத்தில தாழ்த்தி, "அப்பா, இந்த பாவத்தில நான் அடிமையா இருக்கேன்ப்பா.
என்னை இதுலேருந்து வெளியில் கொண்டு வாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. என் பாவத்தை மன்னிச்சு என்னை சுத்திகரிங்கப்பா. என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி என்னை நீதிமானா மாற்றுங்கப்பா, பரிசுத்தவானா மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். காலம் கடைசியா இருக்கு. சில குடும்பத்தில் இப்போ கடைசி காலத்தில் நான்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்றாங்க. நான்லாம் 100 அப்படிம்பாங்க. அவங்க அப்படியே சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் காலையிலேருந்து நைட்டு வரைய தேவையில்லாம பார்வை, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குணம், இன்னும் தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் நம்ம நைட்டு செக் பண்ணி பார்க்கணும். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்திய ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துவார். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நம்ம எந்தெந்த காரியத்தில குறையா இருக்கோம், அழகா தெளிவா வெளிப்படுத்துவார். அத நம்ம பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு விடும்போது தான் அந்த டைப் ஆஃப் பிசாசு போகும். சில குடும்பத்தில என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைப் ஆஃப் மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தொடருதோ, முதல்ல அதிலிருந்து நாம் மனம் திரும்பணும். அதுக்கு பேர் தான் முழு ரட்சிப்பு. இன்னைக்கு சில குடும்பத்தில சர்ச்சுக்கு போறாங்க, நற்கை நடத்துறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா பண ஆசை இருக்கு, பொருள் ஆசை இருக்கு, நகை ஆசை இருக்கு. தேவன் எல்லாருக்கும் தருவாரு. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்க வேண்டிய இடத்துல பணமோ, பொருளோ, நகையோ இருக்கும்போது, அவங்களால எப்படி முழு இதயத்தோட எப்படி தேவன ஆராதிக்க முடியும்? அதனால தேவனை ஆராதிக்கணும் ஒரு குடும்பம் நினைக்கும்போது, அவங்க இதயத்துக்குள்ள வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் ஸ்பிரிச்சுவல். நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் அதில ஒரு வேர்ட் வருது, எல்லா அநியாயத்தையும். நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அநியாயம் இருக்கக்கூடாது. இந்த பூமியிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நம்ம சிறு பிள்ளையை போல மாறி இருக்கணும். பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்களோ, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள அநியாயமான எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது. எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பார். நம்ம அவர்ட்ட நிக்கணும். அப்பா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு குறை இருக்குப்பா. அத மன்னிச்சிருங்கப்பா. அவர் உண்மையும், நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது, அவர் உண்மையா இருக்காரு. அவர் நீதியா இருக்காரு. அவர் நமக்கு உதவி செய்வார். என் பிள்ளை மனம் திரும்புது. பாவ மன்னிப்பு அறிக்கை பண்றான். மன்னிப்பார். அப்ப நம்ம அத கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரமபிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. வீண் வார்த்தை பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எங்க கண்ணுல பாவம் இருந்தா மன்னிச்சிருங்க. எங்க இதயத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இன்பமான தூக்கம் தாங்க, தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், இச்சையான காரியங்கள் எது வந்தாலும் எடுத்து போட்டுருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு டிராவலில் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைக்குள்ள வேலை அடைத்து, மூடி மறைத்து, பாதுகாத்துள்ளுங்க. படுத்து தூங்க போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. அதிகாலையில உங்களுடைய சமூகத்துல எழும்ப கிருபை தாங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத ஏதாவது பாவங்கள் இருந்தால் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்திலே வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க. வேற வேற நாட்டுல வேலை பார்க்குறாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. திருமண வயசு தாண்டுது. நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள். அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க.
டெலிவரி பண்ணுறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. மாசம் இருக்க கத்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் கடன் பிரச்சனை போராடுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு படுத்த படுக்கையோடு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி உபவாசத்தோடு இருக்குங்க. உபவாச நாட்களை ஆசிரியங்க. தேவன் அருளி அப்போ மனுஷனை ஆசிரியங்க. உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கணும். உபவாச நாட்களிலே உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிரியங்க. கர்த்தருடைய கரத்துல எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிடமாவது எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064181 நம்பரில் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.